श्री सीतालक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री आंजनेय स्वामी की जय। अस्मत् सर्वगुरुभ्यो नमः। जानकी कांत स्मरणे जय जय राम रामा। நமஸ்காரம். லங்கையில் பிராட்டியாரை தரிசித்து மீண்டும் திரும்பி வந்து வானர வீரர்களிடையே அங்கு நிகழ்ந்தவற்றையெல்லாம் தெளிவாக விரிவாக எடுத்து உரைத்த பின் வானர வீரர்கள் எல்லோரும் ஆகாயத்தில் பாய்ந்து மதுவனத்திற்குள் நுழைந்தார்கள். மதுவனத்தை துவம்சம் செய்தார்கள். அனுமான் கூறியபடியும் அங்கதனின் ஆக்கைக்கு உட்பட்டும் அந்த மதுவனத்தில் உள்ள தேன்களை குடித்து மதம் கொண்டு ஆட்டம் பாட்டம் என்று கழித்து கொண்டிருந்தார்கள் வானர வீரர்கள். அந்த வனத்தின் பாதுகாவலனான ததிமுகன் மற்றும் பாதுகாவல வானரர்கள் அவர்களை தடுத்து நிறுத்த முயன்ற பொழுது அவர்களை எல்லாம் நைய புடைத்தார்கள். ததிமுகன் வன பாதுகாவலர்களோடு சுக்ரீவனிடம் சென்று முறையிட்டான். சுக்ரீவன் அவற்றை கேட்டு மிகவும் சந்தோஷம் அடைந்து காரியம் கைகூடித்து என்று மகிழ்ச்சி அடைந்து பேரானந்தத்தில் திளைத்தான். அவ்வாறு சுக்ரீவன் சொல்லி சந்தோஷமடைந்தவுடன் அவர்களை எல்லாம் உடனடியாக அழைத்து வரச் செய் என்று சொன்னவுடன் சந்தோஷமடைந்த ததிமுகன் ராம லக்ஷ்மண சுக்ரீவனை மீண்டும் நமஸ்கரித்தான். சுக்ரீவனையும் மகாபலசாலிகளான ராமலக்ஷ்மணர்களையும் மீண்டும் வணங்கிவிட்டு அவனுடன் கூட வந்த சூரர்களான வானர்களோடு ஆகாயத்தில் எம்பி தாவினான். எவ்வாறு முன்பு வந்தானோ அவ்வாறே விரைவாக சென்று வானத்திலிருந்து பூமியில் குதித்து அந்த வனத்திற்குள் பிரவேசித்தான். அவன் மதுவனத்திற்குள் புகுந்து அங்கே மது ஜீரணித்து விட்டபடியால் மயக்கம் தெளிந்து போய் சிறுநீர் கழித்து கொண்டிருக்கும் அந்த வானரர்களை பார்த்தான். அந்த வீரன் ததிமுகன் கைகளை அஞ்சலியாக கூப்பிக்கொண்டு அவர்கள் அருகே சென்று மகிழ்ச்சியோடு அங்கதனை பார்த்து, குழந்தாய், நீ கோபம் கொள்ளக்கூடாது. வன பாதுகாவலர்களான இவர்கள் கோபம் கொண்டு அறியாமையால் உங்களையெல்லாம் தடுத்தார்கள். மகாபலம் பொருந்தியவரே, தாங்கள் இளைய மன்னர், இந்த காட்டின் உரிமையாளர். அறியாமையால் இவர்கள் செய்த குற்றத்தை தாங்கள் மன்னித்துவிட வேண்டும். முன்பு எப்படி உங்கள் தகப்பனார் வானர கூட்டங்களுக்கு தலைவராக இருந்தாரோ அதே போல இப்போது நீங்களும் சுக்ரீவனும் இருக்கிறீர்கள். வேறு யாரும் தலைவர் இல்லை. நான் சென்று உங்கள் சிற்றப்பாவிடம் வனவாசிகளான எல்லா வானரர்களும் இங்கே வந்திருப்பதை தெரிவித்தேன். அவர் எல்லா வானர வீரர்களோடு நீங்கள் இங்கே வந்திருப்பதை கேட்டு மகிழ்ச்சி கொண்டார். வனம் அழிக்கப்பட்டதை கேட்டும் அவருக்கு கோபம் வரவில்லை. உங்களுடைய சிற்றப்பாவான சுக்ரீவ மன்னன் மகிழ்ச்சியோடு அவர்கள் எல்லோரையும் உடனே அனுப்பு என்று என்னிடம் சொன்னார் என்று இனிய வார்த்தைகளை சொன்னான். அதை கேட்டவுடன் அங்கதன் வானரர்களை பார்த்து, வானர வீரர்களே, நடந்தவை அனைத்தும் ராமனுக்கு தெரிந்துவிட்டது என்று யூகிக்கிறேன். கொடுத்த காரியத்தை முடித்துவிட்டோம். நாம் இனிமேல் இங்கே இருப்பது சரியால்ல. வானரர்கள் எல்லோரும் மனம் போனபடி தேனை குடித்து இளைப்பாறிவிட்டீர்கள். எனவே என்னுடைய தலைவர் சுக்ரீவன் இருக்கும் இடத்திற்கு செல்வதைத் தவிர நாம் செய்ய வேண்டிய செயல் என்ன மீதம் இருக்கிறது? வானர வீரர்களான நீங்கள் எல்லோரும் ஒருமுகமாக என்ன சொல்கிறீர்களோ அவ்வாறு நான் செய்கிறேன். இனி செய்ய வேண்டிய காரியத்தை தீர்மானிப்பதில் நான் உங்களுக்கு அடங்கியவன். நான் இளவரசனாக இருந்தாலும் உங்களை ஆணையிடுவதற்கு நான் எஜமானன் அல்ல. காரியத்தை முடித்துவிட்டு வந்திருக்கும் உங்களை மிரட்டுவதும் நியாயமல்ல என்று அங்கதன் சொன்ன அந்த போற்றத்தக்க பேச்சை கேட்டு வானரர்கள் மிகுந்த குதூகலத்தோடு, அரசே, தலைவராக இருந்தும் இப்படி அடக்கமாக பேசக்கூடியவர் உங்களைத் தவிர வேறு யார் இருப்பார்கள்? செல்வச் செழிப்பினால் இருமாப்பு கொண்டவன் எல்லாம் நான் தான் என்று எண்ணுகிறான். இப்படி பேசுவது உங்களுடைய உயர் குணத்திற்கு ஏற்றதாக இருக்கிறது. வேறு யாராலும் இப்படி பேச முடியாது. இனி தங்களுக்கு கிடைக்கப் போகும் மங்களமான பாராட்டுக்களுக்கு இது ஒரு முன்னோடியாக இருக்கிறது. மன்னிக்கப்பட்டுவிட்ட நாங்கள் எல்லாரும் வானர வீரர்களின் தலைவரும் சோர்வில்லாதவருமான சுக்ரீவன் இருக்குமிடம் செல்ல ஆயத்தமாக இருக்கிறோம். தங்கள் அனுமதி இல்லாமல் வானரர்கள் வெளியே செல்வதற்கு ஒரு அடி கூட எடுத்து வைக்கவே முடியாது. வானர சிரேஷ்டனே, இதை சத்தியமாக நாங்கள் தங்களிடம் தெரிவிக்கின்றோம். இவ்வாறு அந்த வானர வீரர்கள் சொன்னவுடன் அங்கதன், நல்லது, நாம் எல்லாம் செல்வோம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து பூமியிலிருந்து உயரே தாவுகிறான். மேலே தாவி சென்ற அவனை தொடர்ந்து அந்த வானரர்கள் அனைவரும் தாவினார்கள். எந்திரத்தால் எரியப்பட்டதைப் போல மலை போன்ற சரீரம் படைத்தவர்கள் மிக வேகமாக பாய்த்து சென்றதால் ஆகாயம் மறைக்கப்பட்டதாயிற்று. அவர்கள் திடீரென்று வானத்தில் வேகமாக தாவி ஆற்றால் அலைப்புண்ட மேகங்கள் போல் கர்ஜித்து கொண்டு சென்றார்கள். அங்கதன் வந்து சேருவதற்குள் துக்கத்தால் கலங்கிய தாமரை கண்ணனான ராமனை பார்த்து அங்கே சுக்ரீவன் சொல்கிறான், தங்களுக்கு நலம் உண்டாகுக, தைரியமாக இருங்கள்.
பிராட்டியார் கண்டுபிடிக்கப்பட்டார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் என்னால் விதிக்கப்பட்ட காலுக்கடுவை கடந்து என்னிடம் திரும்பி வரும் துணிச்சல் அவர்களிடம், அதாவது தெற்கு திசையில் தேடிச் சென்ற வானரர்களிடம் கிடையாது. செய்ய வேண்டிய காரியத்தை நிறைவேற்றாமல் இளவரசனும் ஆற்றல் உடையவனும் வானரர்களுக்குள் முதன்மையானவனுமான அங்கதன் என்னிடம் வரமாட்டான். செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாதவர்களால் மதுவனத்தை அழித்தல் என்பது போன்ற துணிச்சலான இந்த அக்கிரமத்தை செய்திருக்க முடியாது. முகஞ்சோர்ந்து மனம் கலங்கி தடுமாறியிருப்பான் அங்கதன். பிரம்மாவால் கொடுக்கப்பட்டதும் என் முன்னோர்களால் நன்கு பராமரிக்கப்பட்டதுமான என்னுடைய மதுவனத்தை மகிழ்ச்சியில்லாத அங்கதன் அழிக்க துணிய மாட்டான். தேவியை பார்த்து விட்டதாலும் மிக்க மகிழ்ச்சியினாலும் இப்படி செய்திருக்கிறான். கௌசல்யா தேவியின் செல்வக்குமாரரே, நல்லோரே, தைரியமாக இருங்கள். பிராட்டியார் பார்க்கப்பட்டார் என்பதில் சந்தேகமில்லை. அனுமானால் தான், வேறு யாராலும் முடியாது. இந்த காரியத்தை செய்து முடிக்கும் திறன் வேறு எவரிடமும் கிடையாது. சூரியனிடம் பேரொளியைப் போல அனுமானிடம்தான் காரியத்தை நிறைவேற்றும் இத்தகைய தனி ஆற்றலும் புத்தியும் முயற்சியும் வீரியமும் உறுதியாக நிலைத்துள்ளது. ஜாம்பவான் தலைவராகவும் அங்கதன் சேனாபதியாகவும் அனுமான் அதிகாரியாகவும் இருக்கும்போது வேறு மாதிரி ஏதாவது நிகழவும் முடியுமோ? அளவற்ற பராக்கிரமம் கொண்டவரே, இப்போது உற்சாகமாக இருக்க வேண்டிய இந்த நேரத்தில் தாங்கள் கவலையில் ஆழ்ந்துவிடல் கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். அதே நேரத்தில் அப்போது ஆகாயத்தில் பெரும் கூச்சல் இரைச்சல் போட்டுக்கொண்டு வருகிறவர்களும் அனுமான் செய்து முடித்த காரியத்தால் கர்வம் கொண்டவர்களுமான வானரர்களின் கிலகில என்கிற ஒலி கேட்கிறது. கிஷ்கிந்தைக்கு வந்து கொண்டிருப்பவர்கள் ஒப்படைக்கப்பட்ட காரியத்தை முடித்து விட்டார்கள் என்று சொல்லுவதைப் போன்று இருந்த அந்த நாதத்தை கேட்டு வானர சிரேஷ்டனான சுக்ரீவன் மனம் மகிழ்ந்து வாளை சுழற்றுகிறான். அதற்குள் ராமனை தரிசிக்க பேராவல் கொண்ட அந்த வானரர்கள் அங்கதனையும் அனுமானையும் முன்னிட்டு கொண்டு வந்து சேர்ந்தார்கள். அங்கதன் முதலான வீரர்கள் மனம் நிறைந்தவர்களாய் மகிழ்ச்சி மிக்கவர்களாய் வானர மன்னன் மற்றும் ராமன் எதிரே தண்டனிட்டார்கள். பெருந்தோழரான அனுமான் தலையால் வணங்கி பதிவிரதா தர்மத்திற்கு குறை ஏற்படாமல் இருக்கும் தேவியை கண்டு பேசியதை ராமனிடம் தெரிவித்தார். அனுமானுடைய திருமுகத்திலிருந்து கண்டேன் சீதையை என்ற அமுதத்திற்கொப்பான சொற்களை கேட்டு ராமலட்சுமணர்கள் பெரிதும் சந்தோஷப்பட்டார்கள். தங்களுடைய காரியம் நிறைவேறிவிட்டது என்று நிச்சயப்படுத்திக் கொண்டு சுக்ரீவனும் லக்ஷ்மணனும் வாயுகுமாரனை பாராட்டும் வகையில் கண்கொட்டாமல் அனுமானை பார்த்தார்கள். எதிரிகளை மாய்ப்பவரான ராகவன் ஆனந்தத்தில் திளைத்து மிகவும் வாழ்த்து கூறும் வகையில் அனுமானை கூர்ந்து பார்த்தார். அதாவது பார்வையால் கடாட்சித்து அருளினார். பின்னர் தலை தாழ்த்தி ராமலக்ஷ்மணர்களை வணங்கி இளவரசனை முன்னிட்டு கொண்டு சுக்ரீவனை வணங்கி அழகிய காடுகள் நிறைந்த பிரஸ்வரண மலைக்கு சென்று சீதையை பற்றிய விவரங்களை சொல்லத் தொடங்கினார்கள். ராமனுடைய அந்தப்புறத்தில் சீதை சிறை வைக்கப்பட்டிருப்பது, ராட்சசிகளால் மிரட்டப்படுவது, ராமனிடத்தில் சீதை வைத்துள்ள பேரன்பு கேடு வைக்கப்பட்டிருப்பது, இவைகளை எல்லா வானரர்களும் ராமன் எதிரில் சொன்னார்கள். வைதேகி கற்புக்கு அபாயமில்லாமல் இருக்கிறார் என்பதை கேட்டு ராமன், சீதாதேவி எங்கே இருக்கிறார்? என்னை குறித்து எவ்வாறு இருக்கிறார்? வைதேகியை பற்றி இந்த விவரங்களையெல்லாம் வானரர்களே எனக்கு சொல்லுங்கள் என்று ராமன் சொன்னவுடன் வானரர்கள் சீதையை பற்றிய முழு தகவல்களையும் அறிந்த அனுமானை ராமனிடம் சொல்லு என்று தூண்டுகிறார்கள். சொல்வனம் கொண்ட ஆஞ்சநேயன் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டவுடன் சீதா பிராட்டி இருக்கும் திசை நோக்கி தலையால் வணங்கி சீதையை தரிசித்து வந்திருப்பதை விண்ணப்பித்துக் கொண்டார். தன் சுய ஒளியால் பிரகாசித்துக் கொண்டிருப்பதும் பொன்மயமானதும் தெய்வீகமானதுமான சூடாமணியை ராமனிடம் சமர்ப்பித்து கைகூப்பிக் கொண்டு சொல்லத் தொடங்குகிறார் அனுமான். சீதையை தேடி கண்டுபிடிப்பதற்காக 100 யோஜனை விஸ்தீரணமுள்ள சமுத்திரத்தை தாண்டி சென்றேன். தெற்கு சமுத்திரத்தின் தென்கரையில் தீயவனான ராவணனுடைய இலங்கை என்னும் நகரம் இருக்கிறது. அங்கே ராவணனுடைய அந்தப்புறத்தில் கற்புக்கரசியான சீதையை கண்டேன். ராமனே தங்களிடத்தில் நம்பிக்கை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் அடிக்கடி தன்னை சூழ்ந்திருக்கும் அரக்கிகளால் பயமுறுத்தப்படும் அவரை பார்த்தேன். விகாரமான உருவம் கொண்ட ராட்சசிகளால் அசோகவனத்தில் காவல் காக்கப்படுகிறார். தங்கள் பத்தினி துக்கப்பட வேண்டாதவர் துக்கத்தில் தவிக்கிறார். ராவணனுடைய அந்தப்புறத்தில் காவலில் இருக்கிறார். ராட்சசிகளால் கடுமையாக காவல் காக்கப்படுகிறார். ஒற்றை பின்னலோடு இருக்கிறார். தளர்ந்து போயிருக்கிறார். தங்களையே நினைத்து கொண்டிருக்கிறார். தரையில் படுக்கை, அங்கங்கள் நிறம் மாறியுள்ளது. குளிர்காலம் வந்ததும் மாறும் தாமரையைப் போல
ராவணனிடமிருந்து தப்புவதற்கு வழி காணாதவர், உயிரை விட்டு விடுவதற்கு நிச்சயம் செய்து கொண்டவர். காகுத்தரே, தங்களையே தியானித்துக் கொண்டிருக்கும் தேவி என்னால் கண்டுபிடிக்கப்பட்டார். புருஷோத்தமரே, நான் இக்ஷுவாகு வம்சத்தின் புகழை பேச ஆரம்பித்ததும் மெதுவாக என் மேல் நம்பிக்கை கொண்டார். பிறகு அவருடன் பேசி நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் விவரித்து கூறினேன். ராம சுக்ரீவ நட்பை கேட்டு மிகவும் திருப்தி அடைந்தார். தங்களிடம் பக்தி கொண்டுள்ளார். கட்டுப்பாடுடனும் நல்லொழுக்கத்துடனும் இருந்து வருகிறார். பெரும்பேற்றுக்குரிய ஜனககுமாரி என்னால் பார்க்கப்பட்டார். தங்களிடம் உள்ள பக்தியினால் கடுமையான தமம் மேற்கொண்டுள்ளார். என்னிடம் அடையாளமும் கொடுத்தார். பேரறிவாளரே, தங்களிடம் கூறுவதற்காக சித்திரக்கூடத்தில் சம்பந்தமான நிகழ்ச்சியையும் சொன்னார். வாயுமைந்தனே, புலி போன்ற ஆற்றல் படைத்த ராமனிடம் இங்கே பார்த்தவை அனைத்தையும் கூறுவாயாக என்று ஜானகி கூறினார். மிகவும் கவனத்தோடு காப்பாற்றி வைத்திருந்த இதனையும் அவரிடம் கொடு. சுக்ரீவன் கேட்டுக்கொண்டிருக்கும் போது இதை கூறு என்று சொன்னார். ஸ்ரீமானே, இந்த சூடாமணி என்னால் மிகவும் பிரயாசையோடு காப்பாற்றி வைக்கப்பட்டிருந்தது. ஒரு சமயம் என் நெற்றியில் திலகம் அழிந்திருந்த போது நீங்கள் என் கன்னத்தில் மனச்சிலை போட்டு வைத்தீர்களே, அதை நினைத்து பாருங்கள். கடல் முத்துக்களாலான இந்த சூடாமணியும் இப்பொழுது தங்களுக்கு அனுப்பப்படுகிறது. எனக்கு துயரம் மேலிட்ட போதெல்லாம் இதை பார்த்து தங்களையே பார்ப்பது போன்று மகிழ்வேன். தசரதர் மைந்தரே, இன்னும் 1 மாத காலம்தான் உயிரை தாங்கிக் கொண்டிருப்பேன். அரக்கிகளின் பிடியில் சிக்கியுள்ள நான் 1 மாதத்திற்கு மேல் உயிர் வாழ மாட்டேன் என்று அறவழியில் நிற்கும் உடல் நலிந்த பிராட்டியார் என்னிடம் கூறினார். ராவணனுடைய அந்தப்புறத்தில் காவல் வைக்கப்பட்டுள்ளவரும் பெண்மானைப் போன்று மலர்ந்த கண்கள் உடையவருமானவர் என்னிடம் கூறியவற்றையெல்லாம் அப்படியே தங்களிடம் சொல்லிவிட்டேன். சமுத்திர ஜலத்தை கடந்து செல்வதற்கான எல்லா உபாயங்களும் இனி ஆராயப்பட வேண்டியதுதான் என்று அனுமான் தெரிவித்தான். அரசகுமாரர்களான அவ்விருவரும் தேர்தல் அடைந்துவிட்டார்கள் என்பதை அறிந்து அந்த அடையாளத்தை ராகவனிடம் கொடுத்து தேவியால் கூறப்பட்டவை அனைத்தையும் வாயுகுமாரன் இவ்வாறு உருக்கமான சொற்களால் விவரித்தார். அதாவது, முன்னதாகவே சூடாமணி கொடுக்கப்பட்டதை நினைவு கூர்ந்தார் என்று அர்த்தம். அனுமான் இவ்வாறு சொன்னவுடன் தசரதகுமாரனான ராமன் அந்த மணியை மார்பில் அணைத்து கொண்டு மிகவும் அழுதார். லட்சுமணனும் அழுதான். உத்தமமான அந்த மணியை பார்த்தவுடன் சோகத்தால் உருகி நீர் நிறைந்த கண்களுடன் சுக்ரீவனிடம் இவ்வாறு சொல்கிறார். கண்ணுக்குட்டியை கண்டதும் தாய்ப்பசுவுக்கு அன்பு மேலிட்டால் பால் பெருகுவது போல் இந்த சூடாமணியை பார்த்ததும் என் நெஞ்சமும் உருகுகிறது. விவாகத்தின் போது என்னுடைய மாமனாரால் உத்தமமான இந்த மணி கொடுக்கப்பட்டது. சீதையின் கூந்தலில் அதிக சோபையோடு விளங்கியது. இந்த மணி கடலில் உற்பத்தியானது. சான்றோர்களால் பூஜிக்கப்பட்டது. வேள்வியினால் பரம திருப்தி அடைந்த பேரறிவாளன் இந்திரனால் ஜனகருக்கு கொடுக்கப்பட்டது. இதை பார்த்ததும் என் தகப்பனாரையும் மிக உயர்ந்தவரான ஜனகரையும் பார்த்தது போல் இருக்கிறது. எனக்கு பிரியமான அவருடைய சிரசில் என்னுடைய இந்த மணி அணியப்பட்டிருந்தது. இப்போது இதை பார்க்கும்போது அவளையே அடைந்து விட்டதாக எண்ணுகிறேன். விதேககுமாரியான சீதை என்ன சொன்னாள் என்பதை திரும்ப திரும்ப சொல். தாகத்தால் வைத்து கொண்டிருப்பவனுக்கு தண்ணீர் கிடைத்தால் எப்படியோ அப்படியே உன் வார்த்தைகளாகிற தண்ணீரால் என்னை குளிர்விப்பாயாக. லட்சுமணா, கடலில் தோன்றிய இந்த மணியை பார்க்கிறேன். வைதேகி இங்கு வராமலேயே இதைவிட கொடிய துக்கம் வேறு என்ன வேண்டும்? 1 மாதம் உயிரை பிடித்து வைத்துக் கொள்கிறேன் என்னாலே வைதேகி. அப்படியானால் அவள் நீண்ட காலம் வாழ்கிறாள் என்றுதான் கொள்ளத்தகும். ஏனென்றால் அவள் இல்லாமல் நொடிப்பொழுது கூட நான் உயிரோடு இருக்க மாட்டேன். எனக்கு இனியவளான அவள் எங்கே பார்க்கப்பட்டாளோ அந்த இடத்திற்கு என்னையும் அழைத்துச் செல். சீதையின் அவஸ்தைகளை தெரிந்து கொண்டவன் 1 நொடி நேரம் கூட என்னால் இங்கே இருக்க முடியாது. என்னுடைய மனைவி மிகவும் பயந்த சுபாவம் கொண்டவள், கற்பு உடையவள். பயங்கரமானவர்களும் கொடூரமானவர்களுமான அரக்கர்களிடம் அகப்பட்டு கொண்டு என்ன பாடுபடுகிறாளோ. சரத்காலத்தில் மேகங்களால் மறைக்கப்படும் சந்திரனுடைய ஒளி மங்களாகத் தெரிவதைப் போல அரக்கர்களால் சூழப்பட்டுள்ள அவள் முகம் முழு பிரகாசத்துடன் விளங்கவில்லை அல்லவா? அனுமானே, சீதை என்ன சொன்னாள்? இப்போது உண்மையாக அதை எனக்கு சொல். நோயால் வருந்துபவனுக்கு மருந்து ஆறுதல் தருவும். அதை போல அதை கேட்பதால் தான் நான் உயிரோடு இருப்பேன். அனுமானே, என் மனைவி மதுரமானவள், இனிமையானவள், இனிமையாக பேசுபவள். நான் இல்லாமல் தவிக்கும் பேரழகியான அவள் என்ன சொன்னாளோ அதை அவள் சொன்னபடியே எனக்கு சொல் என்று ராமன் மறுபடியும் அனுமானை கேட்கிறார். புருஷோத்தமரே, தேவி ஜானகி ஓர் அடையாளத்திற்காக சித்திரக்கூடத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நடந்தபடியே கூறினார். தங்களுடன் சுகமாக உறங்கிக் கொண்டிருந்த அவர் முன்னதாகவே எழுந்துவிட்டார். திடீரென்று ஒரு காக்கை பறந்து வந்து அவருடைய மார்பகங்களை கிழித்தது. அடுத்ததாக தேவியின் மடியில் படுத்துக்கொண்டு
தாங்கள் உறங்கினீர்கள். மறுபடியும் அந்த பறவை தேவிக்கு துன்பத்தை கொடுத்தது. மீண்டும் மீண்டும் திரும்பி வந்து மிகவும் கொடூரமாக கொத்தித்து பெருகி வரும் அவருடைய இரத்தத்தால் நனைக்கப்பட்டு தாங்கள் உடனே விழித்து கொண்டீர்கள். எதிரிகளை வாட்டுபவரே, காக்கையினால் விடாமல் தொந்தரவு செய்யப்பட்ட பிராட்டி ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்த உங்களை எழுப்பினார் அல்லவா? பெருந்தோழரே, மார்பகம் கிழிக்கப்பட்டிருந்த அவளை பார்த்து கோபம் கொண்டு காலசர்ப்பம் போல் பெருமூச்சு விட்டு கொண்டு தாங்கள், அச்சமுடையவளே, உன்னுடைய மார்பு எவருடைய நகநுனிகளால் கிழிக்கப்பட்டது? கோபம் கொண்ட 5 தலை பாம்போடு விளையாடுபவன் யார்? உடனே அங்குமிங்கும் பார்வையை செலுத்திய போது இரத்தம் தோய்ந்த கூரிய நகங்களுடன் அவரையே பார்த்தவாறு நின்று கொண்டிருந்த காக்கையை பார்த்தீர்கள். பறவைகளுள் சிறந்த அந்த காக்கை இந்திரனுடைய பிள்ளை என்னோ காற்று வேகத்தில் வேறொரு பக்கமாக ஓடிப்போய்த்து. பெருந்தோழரே, தாங்கள் கோபத்தால் கண்கள் சுழல அந்த காக்கைக்கு கொடிய தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நிச்சயித்தீர்கள். தர்பாசனத்திலிருந்து ஒரு தர்பையை கிள்ளி எடுத்து பிரம்மாஸ்திர மந்திரத்தை ஓதி இணைத்தீர்கள். அது பிரளயாக்னி போல நெருப்பை கக்கிக் கொண்டு பறவையை நோக்கி சென்றது. தாங்கள் கொழுத்து விட்டெறியும் அந்த தர்பத்தை அந்த காக்கையை நோக்கி எறிந்தீர்கள். உடனே அந்த தர்பம் நெருப்பு சுவாலையோடு காக்கையை பின்தொடர்ந்து சென்றது. அடைக்கலம் வேண்டி சென்ற அதை தன் தந்தை, தேவர்கள், மாமுனிவர்கள் எல்லோராலும் கைவிடப்பட்டு 3 உலகங்களிலும் நன்றாகச் சுற்றியும் தன்னை காப்பாற்றுவாரை காணவில்லை. எதிரிகளை அடக்குபவரே, மறுபடியும் பயத்தோடு தங்களிடமே திரும்பி வந்தது. பூமியில் விழுந்து அடக்கலம் கோரியது. அது சொல்லத்தக்கதே ஆயினும் காகுத்தரே, கருணையால் அதை மன்னித்தீர்கள். பிரம்மாஸ்திரம் வீணாகும்படி விட முடியாதது என்பதால் தாங்கள் காக்கையின் வலது கண்ணை அழித்து விட்டீர்கள். ஆமா, அது தங்களையும் தசரத மன்னரையும் நமஸ்கரித்துவிட்டு தங்களுடைய அனுமதி பெற்று தன்னுடைய இருப்பிடம் நோக்கி சென்றது. இவ்விதம் அஸ்திரக்கலை அறிந்தவர்களுள் முதன்மையானவரும் பராக்கிரமம் உடையவரும் நன்னறியாளருமாக இருந்தும் ராகவன் ராட்சசர்கள் மேல் ஏன் அஸ்திரத்தை விடவில்லை? நாக, கந்தர்வ, அசுர, மருத்கணங்களோ அல்லது எல்லோரும் சேர்ந்தோ யுத்தத்தில் ராமனை எதிர்கொள்ள இயலாதே. அத்தகைய வீரருக்கு என்னை பற்றி கொஞ்சமேனும் கவலை இருந்தால் விரைவில் போர்க்களத்தில் கூர்மையான பாணங்களால் ராவணனை கொல்ல வேண்டும். எதிரிகளை வாட்டுபவரும் உத்தமருமான லட்சுமணன் தமையனாரின் உத்தரவை பெற்று வந்து ஏன் என்னை மீட்காமல் இருக்கிறார்? மிகவும் சக்தி கொண்டவர்கள், ஆண் புலிகள், வாயு அக்னிக்கு நிகரான ஆற்றலுடையவர்கள், தேவர்களாலும் வெல்ல முடியாதவர்கள், இப்படிப்பட்ட அவ்விருவரும் என்னை ஏன் அலட்சியப்படுத்துகிறார்கள்? என்னால் செய்யப்பட்ட பாவம் இன்னும் ஏராளமாக மிச்சம் இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. எதிரிகளை வாட்டும் அவ்விருவரும் சாமர்த்தியம் உடையவர்களாக இருந்தும் என்னை ஏன் இன்னும் பொருட்படுத்தாமல் இருக்கிறார்கள்? இரக்கம் தோன்றுமாறும் கண்ணீருடனும் சொல்லப்பட்ட வைதேகியின் சொற்களை கேட்டு நான் மறுபடியும் அவரிடம் சத்தியமாக சொல்லுகிறேன், தேவி, தங்கள் பிரிவினால் ஏற்பட்ட சோகத்தால் ராமன் எதிலுமே நாட்டமில்லாமல் இருக்கிறார். ராமன் துக்கப்பட ஆரம்பித்தால் லட்சுமணனும் மிகவும் துடித்து போகிறார். எப்படியோ தாங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டீர்கள். இது வருத்தப்படுவதற்குரிய காலம் அல்ல. இந்த முகூர்த்தத்திலேயே துக்கங்களுடைய முடிவை காணப்போகிறீர்கள். அந்த 2 அரசகுமாரர்களும் புலி நிகர் பராக்கிரமம் கொண்டவர்கள், இகழத்தகாதவர்கள், தங்களை காண வேண்டுமென்று பெருத்த ஆவலோடு இருப்பவர்கள். யுத்தத்தில் பயங்கரமான ராவணனையும் அவனுடைய சுற்றத்தாரையும் கொன்று இலங்கையை சாம்பலாக்கப் போகிறார்கள். தூயவரே, நிச்சயமாக ராகவன் தங்களை தன் நகரத்திற்கு விரைவாக அழைத்துச் செல்லுவார். ராமன் எந்த அடையாளத்தை காட்டினால் புரிந்து கொண்டு திருப்தி அடைவாரோ அப்படிப்பட்டதை தந்து அருள்க என்று கேட்டுக்கொண்டேன். அவர் எல்லா பக்கங்களிலும் பார்த்துவிட்டு கூந்தலில் சூடிக்கொள்ளும் உத்தமமான அந்த அணிகளான இந்த மணியை ஆடையிலிருந்து அவிழ்த்து என்னிடம் கொடுத்தார். ராகவனே, தங்கள் நிமித்தமாக திவ்யமான இந்த மணியை பெற்றுக்கொண்டு தலையால் அவரை வணங்கிவிட்டு இங்கு திரும்பி வருவதற்கு அவசரப்பட்டேன். புறப்படுவதற்கு ஆயத்தமாக பேருருவம் எடுத்து கொண்டிருக்கும் என்னை பார்த்த ஜனககுமாரி நீர் நிறைந்த கண்களோடு சொன்னார். நீர் நிறைந்த கண்கள், தீனர், கண்ணீரால் தடைப்பட்ட பேச்சு. நான் புறப்படுவதால் மனக்கவலை, சோகச்சுமையால் தாக்குண்டவருமானவர் அனுமானே, சிங்கம் போன்று பிரகாசிக்கும் ராமலட்சுமணர்களையும் சுக்ரீவனையும் மந்திரிகளையும் மற்ற எல்லோரையும் க்ஷேமலாபம் விசாரித்தேன் என்று கூறு என்று சொல்லிவிட்டு மீண்டும் என்னை பார்த்து, பெருவானரமே, பெருந்தோழரும் தாமரைக்கண்டருமான ராமனையும் பெருந்தோழரும் புகழ்பெற்றவருமான என் மைத்தனருமான லக்ஷ்மணனையும் பார்த்து கொண்டிருக்கும் நீ பாக்கியசாலி என்று சொன்னார். சீதை இவ்வாறு சொன்னவுடன் நான் அவரிடம், ஜனககுமாரியே, தேவி, என் முதுகில் ஏறிக்கொள்ளுங்கள். நற்பேருடையவரே, இப்போதே சுக்ரீவ லக்ஷ்மணர்களையும் தங்கள் பர்த்தா ராமனையும் காட்டுகிறேன். அதாவது அவர்கள் இருக்கும் இடத்திற்கு தூக்கிச் சென்று விடுகிறேன் என்று சொன்னேன். அதற்கு தேவி, பெருவானரவே, இப்போது என் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் சுதந்திரமாக
சிந்தித்து ஒரு முடிவு எடுக்கக்கூடிய உள்ள நான் உன் முதுகில் ஏறிச் செல்வது தர்மம் அல்ல. வீரனே, முன்பு ராட்சசன் என்னை தொட்டு தூக்கி வந்தானே என்றால் அப்போது நான் வேறென்ன செய்திருக்க முடியும்? கெட்ட காலம் என்னை ஆட்டிக் கொண்டிருந்தது. வானரப்புலியே, நீ மட்டும் அவ்விரு ராஜகுமாரர்கள் இருக்குமிடத்துக்கு செல்வாயாக என்று சொல்லிவிட்டு மறுபடியும் எனக்கு செய்தி சொன்னார். பெருந்தோழரான ராமன் இந்த துன்பக்கடலிலிருந்து என்னை கரையேற்றும் வகையில் நீ நடந்தவைகளை விஸ்தாரமாக அவரிடம் சொல்ல வேண்டும். வானர சிரேஷ்டனே, என்னால் தாங்க முடியாத கடுமையான சோகச் சுமையையும் அரக்கிகளால் நான் விரட்டப்படுவதையும் ராமனிடம் கூறு. போகும் வழியில் உனக்கு மங்களம் உண்டாகட்டும். நான் தங்களிடம் இப்போது சொன்ன செய்திகளை மிகவும் துயரத்தோடு சீதை சொன்னார். சீதாதேவி முழுமையானவராக நெறி தவறாதவராக இருக்கிறார் என்பதை கவனத்தில் மனத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அனுமான் சொல்கிறார். என்று சொன்னவுடன் அனுமான் மீண்டும் ராமனிடம், புலிநிகர் வீரரே, தங்களிடம் எனக்கு உள்ள நெருக்கத்தாலும் பாசத்தாலும் சீதை என்னிடம் வைத்த கௌரவத்தினாலும் மேலே சொல்லப்பட்ட விவரங்களை தங்கள் இருப்பிடம் நோக்கி திரும்புவதற்கு பரபரத்து கொண்டிருந்த என்னிடம் அவர் மீண்டும் சொன்னார். தசரதகுமாரன ராமன் எவ்விதம் விரைவில் ராவணனை யுத்தத்தில் கொண்டு என் அடைவாரோ அவ்விதமாக பல வகையாக உன்னால் அவரிடம் கூறப்பட வேண்டும். எதிரிகளை அடக்குபவனே, வீரனே, நீ விரும்பினால் ஒரு நாள் இங்கே அடர்த்தியான ஓரிடத்தில் தங்கி இளைப்பாரி நாளைக்கு செல்லலாம். வானரனே, துர்பாக்கியசாலியான எனக்கு நீ எதிரில் இருப்பதால் இந்த சோக நிலையிலிருந்து சிறிது நேரம் விடுதலை ஏற்படும். பராக்கிரமசாலியான நீ சென்று மறுபடியும் திரும்பி வரும் வரையில் என் உயிர் இருக்குமா என்பது கூட சந்தேகம்தான். உன்னை பார்க்காததால் உண்டாகும் சோகம் மறுபடியும் என்னை வாட்டப்போகிறது. துக்கத்தின் மேல் துக்கமாக வந்து தாக்கப்பட்டு துர்தசியை அடைந்து துயரத்திலேயே உழன்று கொண்டிருக்கும் என்னை, வானரத் தலைவனே, உன்னுடைய துணைவர்களான வானரர்கள் மற்றும் கரடிகள் பற்றிய தீவிரமான ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. கடக்க முடியாத பெருங்கடலை வானர கரடி படை வீரர்களோ அவ்விரு ராஜகுமாரர்களோ எவ்வாறு தாண்ட முடியும்? இந்த பெருங்கடலை தாண்டுவதற்கு பிராணி வர்க்கத்தில் மூவர்க்கு, அதாவது கருடனுக்கும் வாயுவுக்கும் உனக்கும் மட்டுமே ஆற்றல் உண்டு. ஆகவே வீரனே, செயற்கரிய இந்த காரியத்தை முடிப்பதற்கு என்ன உபாயம் நீ காணப்போகிறாய்? செயல்களை செய்து முடிக்க வல்லவன் நீ. எதிரிகளை மாய்ப்பவனே, இந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு நீ ஒருவனே போதும். அதனால் உன் கீர்த்தியும் பெருகும். சேனைகள் எல்லாவற்றுடனும் வந்து போர்க்களத்தில் ராவணனை கொன்று வெற்றி வீரனாக ராமன் என்னை தன்னுடைய நகரத்திற்கு அழைத்துச் சென்றால் அது அவருக்கு மிகவும் கீர்த்தியை கொடுப்பதாக இருக்கும். அந்த வீரரிடம், அதாவது ராமனிடம் இருந்த அச்சத்தினால் அந்த அரக்கனால் நான் காற்றிலிருந்து வஞ்சகமாக எடுத்து வரப்பட்டேன் என்பதால், அதுபோலவே வஞ்சகமாகவே செய்வது ராமனுக்கு ஏற்றது ஆகாது. எதிரிப்படைகளை மாய்க்கும் காகுத்தர் சைன்யங்களால் இலங்கையை கலக்கி என்னை அழைத்துச் சென்றால் அது அவருடைய வலிமைக்கு உகந்ததாக இருக்கும். ஆகவே போர்க்கலையில் வல்லவரான அவருடைய பராக்கிரமத்திற்கு இழுக்கு ஏற்படாத வகையில் என்ன செய்யலாமோ அவ்வாறே நீ திட்டமிடுவாயாக. ஸ்ரீராகவனுடைய பராக்கிரமத்திற்கு இழுக்கு ஏற்படாத வகையில் என்ன செய்ய வேண்டுமோ அவ்வாறு நீ திட்டமிட வேண்டும். அவர் சொன்ன பொருள் பொதிந்த யுக்திகளோடு கூடிய அந்த சொற்களை கேட்டு என் பதிலில் இருந்த மீதி இருந்த பகுதியை நான் சொல்லத் தொடங்கினேன். தேவி, வானர கரடிப்படைகளுக்கு தலைவரும் வானர முதல்வரும் பராக்கிரமம் மிக்கவருமான சுக்ரீவன் தங்கள் விஷயத்தில், அதாவது தங்களை மீட்டுச் செல்வதில் தீர்மான முடிவு கொண்டிருக்கிறார். அவர்கள் எல்லோரும் பராக்கிரமம் பொருந்தியவர்கள், பலம் மிகுந்தவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள், மனோவேகம் போல் செல்லக்கூடியவர்கள், சுக்ரீவனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டவர்கள். மேலேயோ கீழேயோ குறுக்கிலோ அவர்கள் செல்வதற்கு தடை எதுவும் கிடையாது. எல்லையில்லாத திறனுடைய அவர்கள் சிரமப்பட்டு பெரிய காரியங்களை செய்தாலும் சோர்வடையாதவர்கள், மிகவும் உறக்கமுடையவர்களும் வாயுவின் பாதையான ஆகாயத்தில் செல்லக்கூடியவர்களுமான அவர்களால் கடல் சூழ் பூலோகமும் பாதாளமும் பல தடவைகள் வரப்பட்டுள்ளது. என்னை விட அதிகமான திறமை வாய்ந்தவர்களும் எனக்கு இணையானவர்களும் அங்கு இருக்கிறார்கள். என்னை காட்டிலும் ஆற்றல் குறைந்த வானரம் எதுவும் சுக்ரீவனுடைய படையில் கிடையாது. அவ்வளவு எளியவனான நானே இந்த இடத்தை வந்தடைந்து விட்டேன் என்னால் பெரும்பலசாலிகளான அவர்களை பற்றி சொல்லவும் வேண்டுமோ? மேலான தகுதி படைத்தவர்கள் இந்த மாதிரி தேடித் திரிகின்ற எளிய வேலைகளுக்கு அனுப்பப்படுவதில்லை. மற்ற, அதாவது என்னை போன்ற சாமானியர்கள்தான் அனுப்பப்படுவார்கள். இப்படி அனுமானுடைய தன்னடக்கம் என்பதை இங்கு நோக்க வேண்டும். தேவி, ஆகவே தாங்கள் தவித்தது போதும். தங்களுடைய சோகம் குறையட்டும். வானர வீரர்கள் ஒரே தாவலில் இலங்கையை அடைந்து விடுவார்கள். உதயமான சூரிய சந்திரனைப் போன்று தைரியமுடையவர்களும் ஆண் சிங்கங்களுமான அவர்கள், அதாவது ராமலட்சுமணர்கள்,
என் முதுகின் மேல் ஏறிக்கொண்டு தங்களிடம் வந்து சேரப்போகிறார்கள். எதிரிகளை வதம் செய்பவரும் சிங்கம் போன்றவருமான ராகவனும் வில்லேந்திய கையனான லக்ஷ்மணனும் விரைவில் இலங்கையின் நுழைவாயிலில் நிற்க பார்ப்பீர்கள். நகங்களையும் பற்களையும் ஆயுதங்களாக உடையவர்களும் சிங்கம் புலிகளுக்கு இணையான பராக்கிரமம் படைத்தவர்கள் மிகவும் பலம் கொண்ட யானையைப் போன்றவர்களுமான வானர வீரர்களின் கூட்டங்களை கொடிய விரைவில் பார்க்கப் போகிறீர்கள். இலங்கையின் மலைத்தாழ்வரைகளில் பர்வதங்களைப் போலவும் மேகங்களைப் போலவும் பேரொலி எழுப்பி கும்மாளமிட்டு குதிக்கும் வானர வீரர்களின் சப்தத்தை கேட்கப் போகிறீர்கள். வனவாசத்தை முடித்துக்கொண்டு எதிரிகளை அடக்கிவிட்டு தங்களோடு கூட அயோத்திக்கு சென்று முடிசூட்டிக் கொள்ளப் போகிறார் அவர். அந்த ஸ்ரீ ராகவனை மிக விரைவில் பார்க்கப் போகிறீர்கள். ராகவனே, தாங்கள் அனுபவிக்கும் சோகத்தால் வருத்தமடைந்து மிதிலை மன்னரின் மகள் உறுதியான குரலில் நம்பிக்கையூட்டும் என்னுடைய பேச்சினால் மகிழ்ச்சியடைந்து ஓரளவு மனச்சாந்தி அடைந்தார். இந்த இடத்தில் வால்மீகி ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் நிறைவு பெறுகிறது. பொதுவாக பாராயணம் செய்யும் பொழுது சுந்தரகாண்டத்தினுடைய இறுதிப் பகுதி பாராயணம் செய்து முடித்தவுடன் ஸ்ரீ ராம பட்டாபிஷேகத்தையும் பாராயணம் செய்வது என்பது ஒரு மரபு இருக்கிறது. ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமः. ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராம ராமா.